இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் யோபுவின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபுவின் வார்த்தை. யோபு வேதனையிலும் துக்கத்திலும் சரீரப்பிரகாரமாய் மனதளவிலே நொறுங்கி போயிருக்கிறான். அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்த அவனுடைய நண்பர்கள் நாளாக நாளாக அவர்களுடைய வார்த்தைகள் மாற்றம் காண ஆரம்பித்தது. அவர்கள் யோபுவை வேதனைப்படுத்த ஆரம்பித்தார்கள். உன்னுடைய பாவத்தின் நிமித்தம், நீ செய்த அக்கிரமத்தின் நிமித்தம், நீ தேவனுக்கு விரோதமாய் தவறு செய்கிறாய், தேவன் உன்னை தண்டித்திருக்கிறார் என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் யோபுவோ, நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன், கர்த்தரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், உங்களைப் போல நானும் பேசக்கூடும். நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோர்த்து உங்களுக்கு எதிரே என் தலையை துலுக்கவும் கூடும். ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஆறுதல் அளிக்குமே தவிர, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தால் நான் இப்படி உங்களை வார்த்தைகளினால் நான் வேதனைப்படுத்த மாட்டேன். வார்த்தைகளினால் உங்கள் கண்ணீரை சிந்த செய்ய மாட்டேன். என் வாய் உங்களுக்கு, என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் உங்களுக்கு திடன் சொல்லும். என் உதடுகளில் இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். ஆனால் நீங்களோ மாறாக என்னை வேதனைப்படுத்துகிறீர்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு விரோதமாய் சிந்திக்கவில்லை என்று சொல்லி யோபு தன்னுடைய நண்பர்களை பார்த்து சொல்கிறான். இந்த கால வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பதிலுக்கு பதில் அல்ல. நாம் மற்றவர்களுக்கு நாம் பேசுகிற வார்த்தை வேதனையை கொடுப்பதற்காக அல்ல. நாம் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை அளிப்போம். நாம் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அருளி செய்வோம். ஒருவருடைய துக்கத்தை நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஆற்ற வேண்டும். ஆனால் யோபுவினுடைய நண்பர்களோ அவனை வேதனைக்கு மேல் வேதனைப்படுத்தி, அவன் இழந்த இழப்புகள், அவன் சரீரப்படுகிற பிரகாரமாய்ப்படுகிற பாடுகள், இவைகளோடு கூட ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்களுடைய வார்த்தைகளும் அவர்களை வேதனைப்படுத்துகிறது. நாம் மற்றவர்களுக்கு வேதனையை உண்டு பண்ணுகிறவர்களாய் அல்ல. அவர்கள் ஒருவேளை நமக்கு தீமை செய்திருக்கலாம், ஒருவேளை நம்மை வேதனைப்படுத்தியிருக்கலாம். ஆனால் நாம் நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம். நாம் செய்கிற நன்மையின் நிமித்தம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அவன் தன்னுடைய நண்பர்கள் பேசின வார்த்தையை குறித்து சொல்லும்போது சொல்கிறார், காற்றை போன்ற வார்த்தைகளுக்கு முடிவிராதோ, காற்று வீசுவது போல் தொடர்ந்து வேதனைப்படுத்தினார்கள். ஆனால் அவன் சொல்கிறான், நான் பேசுவது உங்களுக்கு ஆறுதலை மாத்திரம்தான் கொடுக்கும். நான் பேசுவது உங்களுக்கு நம்பிக்கையை மாத்திரம் கொடுக்கும். நான் உங்களுக்கு திடனாயிருப்பேன். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் இந்த கால வேளையிலே சிந்தித்து பார்ப்போம். நமக்கு திட நம்பிக்கையாக இந்த வேத வசனங்கள், நமக்கு ஆறுதலை கொடுப்பதாக இந்த வேதத்தின் வார்த்தைகள்
மனுஷ வார்த்தைகளுக்கு செவி சாய்க்க வேண்டாம். மனுஷ வார்த்தைகளுக்கு காத்திருக்க வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு திடனை அளிக்கும். நம்மை செம்மையான வழியிலே, மகிழ்ச்சியின் பாதையிலே நடத்தும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாங்கள் மற்றவர்களுக்கு வேதனையை உண்டாக்குகிறவர்களாய் அல்ல, நம்பிக்கை கொடுக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.